மற்றும் ஒரு அண்மை செய்தி. தூத்துக்குடி முத்தையாபுரம் பகுதியில் வீட்டின் முன்பு கோலம் போட்டுக் கொண்டிருந்த இளம் பெண்ணிற்கு 91 வயது முதியவர் அரிவாளால் வெட்டும் சிசிடிவி காட்சியானது தற்போது வெளியாகியுள்ளது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் முத்துராமன். வணக்கம் முத்துராமன், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். முத்தையாபுரம் பகுதியில் வீட்டின் முன்பு கோலம் போட்டுக் கொண்டிருந்த இளம் பெண்ணை முன்விரோதம் காரணமாக 91 வயது முதியவர் ஓட ஓட அரிவாளால் வெட்டிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முதியவரை முத்தியாபுரம் காவல்துறை கைது செய்து விசாரணை செய்து வருகின்றனர். தூத்துக்குடி உள்ள முத்தியாபுரம் சுந்தனர் முதல் தெருவு பகுதியை சேர்ந்தவர் நிஷாந்த் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார். இவரது மனைவி சுந்துஜா, இவரது பக்கத்து வீட்டு அருகே 91 வயதான கந்தசாமி என்ற முதியவர் குடும்பத்துடன் வசித்து வருகிறார்கள். இந்நிலையில் கந்தசாமி வீட்டில் வளர்ந்த வாழை மரத்திலிருந்து வாழை இலை நிஷாந்தின் காம்பவுண்டுக்குள் சென்றுள்ளது. மேலும் வாழை மரத்தில் பூச்சிகள் இருந்ததால் இதை அகற்ற நிஷாந்த் மற்றும் அவரது மனைவி சுந்துஜா ஆகியோர் கந்தசாமியிடம் கூறியுள்ளனர். அதற்கு அவர்கள் அகற்ற மறுத்துள்ளனர். இதன் காரணமாக இருவருக்கும் இடையே தகராறு இருந்துள்ளது. இந்நிலையில் தங்கள் வீட்டுக்கு பகுதியில் இருந்த வாழையை நிஷாந்த் மற்றும் அவர் மனைவி சிந்துஜா ஆகியோர் நேற்று முன்தினம் வெட்டியுள்ளனர். இதைத் தொடர்ந்து நேற்று காலை சிந்துஜா முன்பு கோலம் போட்டுக் கொண்டிருந்த பொழுது பக்கத்து வீட்டை சேர்ந்த 91 வயதான முதியவரான கந்தசாமி கையில் அரிவாளுடன் வந்து சிந்துஜாவின் பின்புறம் கை மற்றும் கால்களில் ஓட ஓட அரிவாளால் வெட்டியுள்ளார். இதைத் தொடர்ந்து உயிருக்கு ஆபத்துக்கு உயிரிட்ட சிந்துஜா கூச்சலுக்குள்ளார். அதனால் அக்கம் பக்கம் வந்து இவர்களை காப்பாற்றி தூத்துக்குடியில் உள்ள அரசு மருத்துவமனை சேர்த்துள்ளனர். இதைத் தொடர்ந்து இந்த பெரியவர் கைது செய்து விசாரணை செய்து வருகிறது. இதனால் சிசிடிவி காட்சியால் இப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தி உள்ளது. விவரங்களுக்கு நன்றி முத்துராமன்.